சென்னை மாநகருக்குள்ள உயிர் பலி கேட்கும் பேய் சுரங்கப்பாதையா? ஒரு பொண்ணோட உயிர் கொடூரமா இந்த இடத்துல போயிருக்கு. இதே ரோட்ல இந்த நேரத்துல ஒரு பெண் தன்னுடைய தலை நசுங்கி ஸ்பாட்லயே இறந்துருக்காங்க. 20 ஆண்டுகள் கடந்தும் இன்னமும் நீடித்திருக்கும் விலகாத மர்மம். எல்லாருமே இந்த ரோட பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. பேய் சப்வேயின் மிரள வைக்கும் பின்னணி என்ன? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். 23 வருஷம் இங்க இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் இருக்கு. இங்க லோக்கல்ல ஓட்டுறவங்க கரெக்டா ஓரளவு சமாளிச்சு ஓட்டி போவாங்க. வெளியாளவங்க வந்து நிறைய பார்த்துருக்கேன் நானே. வாரத்துல சகஜமா ஒரு 3 ஆக்சிடென்ட் வந்து நடந்துரும். நாளைக்கே 3 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் கவுன்சிலர் வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. வர்றாங்க, பார்க்குறாங்க, சும்மா கொஞ்சம் தாரை வந்து கொழுப்பி அந்த ஊத்து மேலே போட்டு திருப்பி அதே தான் அது. இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு சாலையை, சிதைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சாலையை உங்கள் மத்தியில காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சென்னை ஆலந்தூர்ல இருந்து வேளச்சேரியை இணைக்கக்கூடிய இன்னர் ரிங் ரோடு வழியா ஒரு முக்கியமான சப்வே இருக்கு. பழவந்தாங்கல் ரயில் நிலையம் பக்கத்துல தான் அந்த சப்வே அமைஞ்சிருக்கு. இந்த சப்வே நிறைய இடங்கள்ல சேதமடைஞ்சிருக்கிறதுனால அடிக்கடி இங்க விபத்துகள் நடந்துட்டு வரதா கூறப்படுது. இந்த நிலையில தான் பெண் IT ஊழியர் ஒருத்தங்க இங்க விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருக்காங்க. தங்களுடைய நண்பர்களை பார்த்துட்டு இரு பெண்கள் இருசக்கர வாகனத்துல வந்ததா கூறப்படுது. ஹரிணி மற்றும் வித்யா அப்படின்ற IT ஊழியர்கள் சோழிங்கநல்லூர் நோக்கி இந்த சப்வே வழியா போனதாகவும், அங்க பழுதடைஞ்ச சாலையில சறுக்கி இவங்க விழும்போது வைக்கப்பட்டிருந்த பேரிகேட்ல மோதி வித்யா அப்படின்ற பெண் உயிரிழந்ததா கூறப்படுது. இந்த மாதிரி இந்த இடத்துல அடிக்கடி விபத்துகள் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. இதுக்கு காரணம் இங்க முறையான சாலை இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த சப்வே முழுக்க இருக்கக்கூடிய கான்கிரீட் சாலை உடைஞ்சு பெயர்ந்து போய் கிடக்கு. அங்கங்க சில பேட்ச் வேலைகளும் செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த சப்வேனுடைய ஓர பகுதியில இருந்து தண்ணீர் ஊற்று மாதிரி ஊறி சப்வே முழுக்க தண்ணீர் தேங்கி இருந்திருக்கு. இதனாலதான் இங்க வரக்கூடிய வாகனங்கள் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து வாகன ஓட்டிகள் காயமடைஞ்சிட்டு வரதா சொல்லப்படுது. இப்படி அடிக்கடி சாலை விபத்துகள் நடந்துட்டு வரதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. பல ஆண்டுகளாகவே இந்த சப்வேனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. இதை சரி செஞ்சாதான் இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்க முடியும் அப்படின்னும் இந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க.